First of all, thanks for joining this webinar. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜிடிஎன்டி சிம்பிள்ஸை எப்படி ரீட் பண்ணலாம் பிளஸ் அந்த டாலரன்ஸை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஜிடிஎன்டி லேர்ன் பண்றதுக்கு முன்னாடி நான் யாரு, என்னோட போர்ட்ஃபோலியோ என்ன, அதை வந்து கிளியரா பார்த்துடலாம். ஓகேவா? இதுதான் நம்மளோட வெப்சைட் அண்ட் நெக்ஸ்ட் இதுதான் என்னோட போர்ட்ஃபோலியோ. ஐ எம் விக்னேஷ் கணேசன், மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியர், அப்புறம் கேட் ட்ரெயினர். இதுதான் என்னோட கேட் ஜேர்னி. பாத்தீங்கன்னா 5+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 50+ டிசைன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணிருக்கேன். இது என்னோட ஆன்லைன் போர்ட்ஃபோலியோ. நான் என்னென்ன டிசைன்ஸ் வந்து முடிச்சிருக்கணும், ஜஸ்ட் வந்து ஒரு ரெக்ரூட்டர்ஸ்க்கு நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் போர்ட்ஃபோலியோ வந்து நம்மளுக்கு தேவை. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் வந்து ஜிடிஎன்டினா என்ன? ஃபர்ஸ்ட் வந்து ஜிடிஎன்டினா ஜியோமெட்ரிக் டைமென்ஷன் அண்ட் டாலரன்சிங். ஜிடிஎன்டி பேஸ் பண்ணி இப்போ ஒரு பார்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம டிசைன் பண்றோம். ஒரு ரெக்டாங்குலர் பார்ட்டை வந்து டிசைன் பண்றோம். 50 mm 40 mm டிசைன் பண்றோம்னா அதை அப்படியே நம்ம மிஷினிங் பண்ணி அவுட்புட் வந்து 50 mm எடுத்துட்டு வர முடியுமானா அது கிடையாது. சம்திங் அந்த டாலரன்ஸ் வேரியேஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து இப்போ 15 இருக்கிறது நீங்க ஒரு மில்லிங் மிஷின் யூஸ் பண்றதுக்கும் சிஎன்சி மிஷின் யூஸ் பண்றதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப சப்போஸ் வந்து ஒரு மேன்மேட் மில்லிங் மிஷின் யூஸ் பண்றோம்னா அதுக்கு டாலரன்ஸ் எக்ஸாம்பிள் 50 + 0.5 அந்த ரேஞ்சில் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு சிஎன்சி மிஷின் நம்ம யூஸ் பண்ணும்போது 50.01 அந்த மாதிரி டாலரன்ஸ் வந்து மினிமைஸ் பண்றதுக்கு தான் வந்து ஜிடிஎன்டி மெயினா யூஸ் பண்றாங்க. ஒரு பார்ட்டை அசம்பிள் பண்றதுக்கும் நெக்ஸ்ட் அந்த பார்ட்டோட கண்ட்ரோல் வந்து கிரியேட் பண்றதுக்கு தான் வந்து ஜிடிஎன்டி. இது வந்து போத் மிஷினிங் ஏரியாலையும் யூஸ் பண்ணுவாங்க, அட் த சேம் டைம் இன்ஸ்பெக்ஷன் ப்ராசஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இன்ஸ்பெக்ஷன் ப்ராசஸ்க்கு எப்படின்னா இப்போ ஒரு பார்ட்டை வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஃபிட்டை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒன்று வந்து கிளியரன்ஸ் ஃபிட், டிரான்சிஷன் ஃபிட், அதுக்கப்புறம் இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட். இப்ப ஒரு பார்ட்டை இன்னொரு பார்ட் கூட அசம்பிள் பண்றதுக்கு அந்த வேரியேஷன்ஸ் ஆஃப் டாலரன்ஸை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் கரெக்டா வந்து அதை அசம்பிள் பண்ண முடியும். இது எதுக்கு வந்து ஒரு கம்பெனில மெயினா யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, கம்பெனில ஜென்ரலா வந்து நம்ம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் த பார்ட்ஸ் வந்து அந்த டாலரன்ஸை கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான் அந்த பார்ட் வந்து ஓகே ஆகும். நெக்ஸ்ட் அந்த பார்ட் பெர்ஃபெக்டா அசம்பிளும் ஆகும். இந்த வேரியேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு கம்பெனில ஜிஎன்டி ஒரு இம்பார்ட்டன்ட் பிரின்சிபலா யூஸ் பண்றாங்க. இது வந்து டிசைனுக்கு மட்டும் கிடையாது, மிஷினிங்க்கும் சரி, மேனுஃபேக்சரிங் சரி. இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ஒரு கம்பெனி இருக்குன்னா அதுல வந்து டிசைன் பண்ற ஏரியாலையும், மேனுஃபேக்சரிங் செக்டர்லையும், நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்பெக்ஷன் ப்ராசஸ், இந்த 3 டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ்ல வந்து இந்த ஜிஎன்டி வந்து இம்பார்ட்டன்டா யூஸ் பண்றாங்க. இதுதான் வந்து ஜென்ரல் டேர்ம். இப்ப இதுல வந்து டிஃபரன்ஸ் வைஸா பார்க்கலாம். வித் ஜிடிஎன்டி, வித்தவுட் ஜிடிஎன்டி. ஓகேவா? இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சப்போஸ் வித்தவுட் ஜிடிஎன்டி இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கு. இது வந்து ஒரு சர்க்குலர் பார்ட். இந்த சர்க்குலர் பார்ட்டுக்கு வந்து டைமென்ஷன்ஸ் 75 mm வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ரைட் ஹேண்ட்ல டைமென்ஷன்ஸ் நோட் பண்ணீங்கன்னா 60 mm 32 mm. பட் எதுக்குமே டாலரன்ஸ்னு ஒரு வேல்யூ வந்து அப்ளை பண்ணல. இந்த மாதிரி நம்ம மேனுஃபேக்சர்ஸ் கிட்ட கொடுக்கும்போது சம்திங் ஒரு வேரியேஷன்ஸ் சம்திங் ஒரு வேரியேஷன்ஸ் வந்து இப்ப கிரியேட் ஆகும். இப்ப இதுல 40 mm இருக்கிறத மிஷினிங் பண்ணா அப்படியே 40 mm நம்ம எடுத்துட்டு வர முடியுமானா 40 mm பெர்ஃபெக்டா எடுத்துட்டு வர முடியாது. அதுக்குன்னு ஒரு வேரியேஷன் ப்ராசஸ் வந்து இருக்கு. நான் மிஷினிங் பண்ணிட்ட பிறகு எனக்கு 40 mm இருக்கிறது வந்து ஒரு 41 இல்ல 40.5னா அது வந்து எக்ஸாக்டா ஒரு பெர்ஃபெக்டான பார்ட்டா அப்படின்னு வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்குதான் ஜிடிஎன்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா தேவை. இங்க ரைட் ஹேண்ட்ல நோட் பண்ணீங்கன்னா இதுல சிம்பிள் ஸ்டார்ட் பண்றாங்க, டாலரன்ஸ் வேல்யூ இருக்கு, நெக்ஸ்ட் டேட்டம்ஸ் இருக்கு. அதுவே நோட் பண்ணீங்கன்னா டிஃப்ரெண்ட் இடத்துல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிம்பிள்ஸ் இருக்கு. இதுதான் வந்து 14 டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக் சிம்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சிம்பிள்ஸை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் ஜிடிஎன்டி அந்த எக்ஸாக்ட் மிஷினிங் ப்ராசஸ் வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? இங்க நோட் பண்ணீங்கன்னா பேரலல் சிம்பிள்ஸ் யூஸ் பண்றாங்க. அதுக்கான டாலரன்ஸ் ரேஞ்ச் வந்து 0.06. நெக்ஸ்ட் இங்க வந்து பெர்பெண்டிகுலர் டாலரன்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. இதுக்கான டாலரன்ஸ் ரேஞ்ச் வந்து 0.08. அதுக்கப்புறம் இங்க ஃபிளாட்னஸ் டாலரன்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஏரியால ஒரு டாலரன்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. இதுதான் ஃபியூச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம்னு வந்து சொல்றது. அதை வந்து டீட்டெயிலாவே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் அடுத்தடுத்த எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணி. அதுதான் ஜென்ரலா வந்து ஜிடிஎன்டிக்கு இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி டாலரன்ஸ். இந்த ஒரு டிராயிங்குமே நம்ம வந்து இந்த மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணாம வந்து மேனுஃபேக்சர்ஸ்க்கு வந்து அனுப்பவே கூடாது. அதுதான் ஒரு இம்பார்ட்டன்டான ரூலே. ஓகேவா? இப்ப ஜிடிஎன்டில மேஜர் டாபிக்ஸ் வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா,
டாலரன்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். அதுதான் வந்து கோஆர்டினேட் டாலரன்ஸ், ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ்னு வந்து சொல்லுவாங்க. அந்த கோஆர்டினேட் டாலரன்ஸ்லேயே வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஜென்ரலா யூனிலேட்ரல் டாலரன்ஸ், பைலேட்ரல் டாலரன்ஸ், லிமிட் டாலரன்ஸ், இதெல்லாமே வந்து கோஆர்டினேட் டாலரன்ஸ்ல இருக்க டைப்ஸ். அதுக்கப்புறம் 14 ஜியோமெட்ரிக்கல் கேரக்டரிஸ்டிக் சிம்பிள்ஸ். ஜென்ரலா ASME 14.5 ஸ்டாண்டர்ட் சர்வீஸ் பண்ணி இந்த 14 டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. பட் இந்த ரீசெண்ட் எடிஷன்ஸ்ல வந்து 12 சிம்பிள்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்றாங்க, 2 சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணல. அதுதான் நீங்க பார்த்த அந்த பேரலல், பெர்பெண்டிகுலர், அதெல்லாமே தான் இந்த GDNT சிம்பிள்ஸ்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மாடிஃபயர்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டைப்ஸ். எதுக்குன்னா ஒரு கிளியரன்ஸ் ஃபிட்டுக்கு யூஸ் பண்ற ஒரு டைப்ஸ். மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன், லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதா வந்து மாடிஃபயர்ஸ். டேட்டம்ஸ் ஒரு பார்ட்டை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்றது, அதே டார்கெட்னா பாயிண்ட் பண்ணி எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்றது. இதை எக்ஸ்பிளைன் பண்றதா வந்து இந்த டேட்டம் டார்கெட்ஸ், அதுக்கப்புறம் டைமென்ஷன். லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம். அதெல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்டார்ட் வித் அன் எக்ஸாம்பிள். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரு சிம்பிளான ஒரு ரெக்டாங்குலர் பார்ட். இந்த ரெக்டாங்குலர் பார்ட்ல நோட் பண்ணீங்கன்னா இது வந்து பாக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிருக்காங்க. இந்த பாக்ஸ்ல ஒரு டைமென்ஷன்ஸ் எப்போ ஸ்பெசிஃபை பண்ணாலும் அது வந்து ஒரு பேசிக் டைமென்ஷன்ஸா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இப்படி கன்சிடர் பண்ணும்போது எந்த ஒரு டாலரன்ஸ் வேல்யூவும் வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஜென்ரலா ஒரு டிராயிங் நம்ம வந்து ஒரு மேனுஃபேக்சர்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணனாலே டாலரன்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு தான் நம்ம வந்து சென்ட் பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணாம சென்ட் பண்ணும்போது இந்த ஏரியா வந்து ரஃபா நம்ம வந்து மிஷின் பண்ணா போதும். இந்த ஏரியா வந்து எக்ஸாக்டா பொசிஷன் பண்றதுக்கான டைமென்ஷன் கிடையாது. அதை மீன் பண்றதுக்கு தான் வந்து இங்க பேசிக் டைமென்ஷன் ஒன்னு அப்ளை பண்றது. பாத்தீங்கன்னா டாலரன்ஸ் அப்ளை பண்ணாத எல்லா டைமென்ஷனுமே வந்து பாக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிருக்காங்க. அப்படின்னா இது வந்து பேசிக் டைமென்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க CBA இதெல்லாம் என்ன? இதுதான் வந்து டேட்டம்ஸ் நம்ம பார்த்தது. இந்த ABCனா இந்த ஆர்டரை பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து உங்களோட பார்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு வந்து நம்ம டேர்ம் பண்றது. இந்த பார்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி எய்தர் வந்து நம்ம அசம்பிளி ஏரியாவுக்கும் இதே ரீஜன்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்ல வந்து மிஷினிங் ப்ராசஸ் ஒரு மில்லிங் பெட்ல வந்து நீங்க பிளேஸ் பண்றீங்க, ஒரு CNCல வந்து பிளேஸ் பண்றீங்கன்னா இந்த ஆர்டர்ல தான் பிளேஸ் பண்ணணும்ன்றதுக்கான எக்ஸாக்ட் வேரியேஷன். அதுதான் ABCDன்ற டேட்டம். அண்ட் லாஸ்டா நோட் பண்ணீங்கன்னா இதுதான் பாக்ஸ், ஃபியூச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம். இந்த பாக்ஸ்ல தான் டோட்டல் டாலரன்ஸ்க்கான ஸ்பெசிபிகேஷன்ஸ் வந்து அப்படியே அப்ளை பண்ணுவாங்க. இதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து பொசிஷன் டாலரன்ஸ். இந்த பொசிஷன் டாலரன்ஸ் வந்து எக்ஸாக்டா எதுக்கு அப்ளை பண்ணுவாங்கன்னா ஒரு ஹோல், ஒரு ஷாஃப்ட், இதெல்லாம் வந்து எக்ஸாக்டா இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல தான் பொசிஷன் ஆயிருக்கு, இவ்வளவு வேரியேஷன்ஸ் தான் இதுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இதை வந்து இப்ப சால்வ்ஒர்க்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றோம். ஜென்ரலா வந்து சிம்பிளா ஒரு ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் வந்து டிரா பண்றோம். இந்த ரெக்டாங்குலர் ப்ரொஃபைலுக்கான ஃபர்ஸ்ட் டாலரன்ஸ் வந்து அங்க என்ன மீன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பொசிஷன் டாலரன்ஸ் வந்து 0.4 டயாமீட்டர் வைஸ். ஓகேவா? சோ இதுதான் வந்து நம்மளோட டாலரன்ஸ் வேல்யூ. இப்ப 0.4ன்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த டயாமீட்டர் வந்து என்ன வேல்யூ? 12.5 mm. ஓகேவா? சோ 12.5 mm எக்ஸாக்டா இந்த சர்க்குலர் டாலரன்ஸ்ல மட்டும்தான் எனக்கு வந்து ஸ்பெசிஃபை ஆகணும். ஏன்னா ஆஃப்டர் மிஷினிங் ப்ராசஸ் ஒன்ஸ் ட்ரில் பிட் யூஸ் பண்ணி நீங்க அந்த பெர்ஃபெக்டான அந்த பர்டிகுலர் இடத்துல வந்து மிஷினிங் பண்ணும்போது அந்த ஹோல்ஸுக்கான எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து வேரியேஷன் ஆகும். அந்த வேரியேஷன் வந்து இந்த டாலரன்ஸ்குள்ள மட்டும்தான் கண்ட்ரோல் ஆகும். எக்ஸாம்பிள், இப்ப இதுதான் என்னோட சர்க்குலர் ப்ரொஃபைல், ஒரு 12.5 mm டயா. ஓகேவா? இந்த சர்க்குலர் ப்ரொஃபைல் வந்து கரெக்டா இந்த டாலரன்ஸ் ஜோன்ல மட்டும்தான் இருக்கணும். பாத்தீங்கன்னா இந்த டாலரன்ஸ் விட்டு வெளியில வரக்கூடாது. மிஷினிங் ப்ராசஸ் அப்ளை பண்ணிட்ட பிறகு எக்ஸாக்டா இந்த டாலரன்ஸ்குள்ள மட்டும்தான் எனக்கு வந்து பிளேஸ் ஆகணும். அதை டேர்ம் பண்றதுக்கான ரீசன் தான் வந்து இங்க பொசிஷன் டாலரன்ஸ். எப்பவுமே பொசிஷன் யூஸ் பண்றாங்கன்னா அந்த ஹோலு இல்ல ஷாஃப்ட் எக்ஸாக்டா அந்த லொகேஷன்ல வந்து நம்ம பிளேஸ் பண்ணுறதுக்கான மீனிங். பக்கத்துல வந்து எம்னு ஒரு சர்க்கிள் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்களே, இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இதுதான் மாடிஃபயர்ஸ். மாடிஃபயர்ஸ்ல இங்க எம்னு கொடுக்கறது வந்து மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன்ஸ். அது வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸா வந்து ஆக்ட் ஆகும். அது எப்படின்னா இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்றேன். இது நார்மலா ஒரு ரெக்டாங்குலர் பார்ட். ஓகேவா?
இந்த ரெக்டாங்குலர் பார்ட்டை எக்ஸாம்பிள் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்து இருக்கு. மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன்னா ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவை வந்து மேக்ஸிமைஸ் பண்றது. இப்ப ஹோல் இருந்தா அதோட சைஸ் வந்து டிக்ரீஸ் தானே ஆகும். இப்ப நான் செலக்ட் பண்றேன். இப்ப இந்த ஏரியாவை நம்ம மெஷர் பண்ணும்போது நோட் பண்ணீங்கன்னா 7499. ஓகேவா? சப்போஸ் இந்த சர்ஃபேஸ் ஏரியாவை நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இந்த ஹோலோட சைஸை வந்து நான் கம்மி பண்ணணும். ஓகேவா? இப்ப இந்த ஹோலோட சைஸ் எக்ஸாம்பிள் 12.5 இருக்கா, இப்ப 12 மட்டும் நான் கொடுக்குறேன். 12 மட்டும் கொடுத்தா இப்ப வந்து இந்த சர்ஃபேஸ் ஏரியா நான் மெஷர் பண்ணும்போது நோட் பண்ணீங்கன்னா 7538 பாத்தீங்கன்னா 7499 இருந்து 7538 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இங்க இப்ப அதோட சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா மெட்டீரியல் வந்து அடிஷனலா ஆட் ஆயிருக்குன்னு மீனிங். அதுதான் வந்து மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன். எப்பவுமே ஒரு சர்ஃபேஸ்ல இருக்க ஹோலோட சைஸ், ஹோலுக்கு வந்து சைஸை வந்து கம்மி பண்ணணும், அதுவே ஷாஃப்ட்டுக்கு வந்து சைஸை வந்து பிளஸ் பண்ணணும். அப்பதான் அதோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்ப இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராகவே சொல்றேன். இப்ப இந்த ப்ரொஃபைல் இருக்கு. ஓகேவா? இந்த ப்ரொஃபைல நான் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்றேன். பாத்தீங்கன்னா இதோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து இப்ப 122 இருக்கு. இப்ப இதோட சைஸ் அதாவது இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணும், இந்த சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் பண்ணா டயாமீட்டர் வைஸா நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஸோ இப்ப இங்க 12 இருக்கிறத ஒரு 13 நான் வந்து அப்ளை பண்றேன். இப்படி அப்ளை பண்ணும்போது அகைன் நான் மெஷர் பண்றேன். பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா வந்து லிட்டில் பிட் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும். தெரியுதுங்களா டிஃபரன்ஸ்? 132 122ல இருந்து இப்போ 132 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுதான் அந்த டிஃபரன்ஸ் கண்ட்ரோல். எப்பவுமே எம்எம் மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன்னா ஹோலுக்கு வந்து மைனஸ்ன்னு வந்து டிட்டர்மைன் பண்ணிக்கோங்க, அதே ஷாஃப்ட்டுக்குன்னா பிளஸ்ன்னு வந்து டிட்டர்மைன் பண்ணிக்கோங்க. இன்னும் அது வந்து ஒரு வைடான கான்செப்ட். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஜிடிஎன்டி லேர்ன் பண்ண மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேவா? இதுதான் மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து இருக்கிறது பாத்தீங்கன்னா ஏபிசி. இது வந்து ஒரு ஆர்டர்ல வந்து சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணீங்கன்னா சிஏபின்னு இல்ல பிஏசி பிசிஏ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்டர்ல இல்ல. பிகாஸ் இந்த ஆர்டர்ல தான் நம்ம இந்த பார்ட்டை வந்து இன்னொரு பார்ட் கூட வந்து அசம்பிள் பண்றதுக்கான எக்ஸாக்ட் மீனிங். ஓகேவா? அதை வந்து இப்ப அசம்பிள் பண்ணியே நம்ம வந்து பாத்துக்கலாம். இதுதான் இந்த பார்ட். நான் வந்து சாலிட் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணி கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். பாத்துக்கோங்க. பேசிக்கா இந்த பார்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகல. இப்ப இந்த பார்ட்டை வந்து நான் ஆர்டர்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஏன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதை வந்து பேக் ஃபேஸுக்கு வந்து டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே இந்த எட்ஜ்ல வந்து அப்ளை பண்ணா கம்ப்ளீட் ஃபேஸையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணுன்றதுக்கான மீனிங். ஓகேவா? இப்ப இந்த கம்ப்ளீட் ஃபேஸை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபேஸை தான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், அதாவது இந்த அசம்பிளி போர்ஷன்ஸ்குள்ள. இப்ப நான் வந்து இதை ஃபிக்ஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் இதுதான் ஏ. ஓகேவா? ஒன்ஸ் ஏ வந்து பிளேஸ் ஆயிடுச்சு கரெக்டா. இப்ப நெக்ஸ்ட் டேட்டம் நோட் பண்ணீங்கன்னா பி. இந்த பி டேட்டம் வந்து எக்ஸாக்டா இந்த பாட்டம் எட்ஜ்னா இந்த கம்ப்ளீட் ஃபேஸே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் ஆர்டர். ஓகேவா? இப்ப அதே மாதிரி இந்த பாட்டம் ஃபேஸ் எக்ஸாக்டா இந்த பிளேஸ்ல வந்து நான் ஃபிக்ஸ் பண்றேன். டேட்டம்னாலே ஃபிக்ஸிங் தான் மீனிங். நெக்ஸ்ட் லாஸ்டா என்ன கொடுத்துருக்காங்க, சி டேட்டம்னு கொடுத்துருக்காங்க. சி டேட்டம்ன்றது இந்த சைட் ஃபேஸை டிட்டர்மைன் பண்றது. பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த எட்ஜ்ல இருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ், பட் இந்த எக்ஸ்டென்ஷன் லைன் வந்து இந்த எட்ஜை தான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுது. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் லைனுக்கான டேட்டம் தான் வந்து சி இந்த ஆர்டர்ல. ஓகேவா? இப்ப இந்த ஆர்டரை பேஸ் பண்ண மாதிரி இதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்றேன். இந்த டூ ஃபேஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நோட் பண்ணீங்கன்னா எல்லாமே ஓவராலா வந்து ஸ்பெசிஃபை ஆயிருக்கு. அண்ட் லாஸ்ட் இந்த ஃபியூச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம்ல வந்து ஒரு டேட்டம் அப்ளை பண்ணியிருக்காங்க டின்னு. இந்த ஆர்டர்ல வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணும்போது இந்த டி வந்து எக்ஸாக்டா இந்த பின்ல வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இப்படிதான் பெர்ஃபெக்டா அசம்பிள் பண்றதுக்காக தான் அந்த டேட்டம். அண்ட் இந்த டாலரன்ஸ் ஜோனை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன்ஸ். ஓகே, இப்ப இந்த இடத்துல நான் எப்படி எக்ஸாக்டா இந்த எம்எம் வந்து மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன்றது அப்ளை பண்ணலாம். இப்ப 12.5 நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த சர்க்குலர் ப்ரொஃபைலுக்கான வேல்யூ தான் வந்து 12.5. மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் சொல்லும் போது நான் ஹோலோட சைஸை வந்து
கம்மி பண்ணாதான் இந்த ரெக்டாங்குலர் ஸ்பேஸுக்கான சர்ஃபேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்ப இந்த ஹோலோட சைஸ் வந்து எவ்வளவு ரேஞ்சுக்கு வந்து கம்மி பண்ணலாம், அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க டாலரன்ஸ் வேல்யூ வந்து ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. பிளஸ் ஆர் மைனஸ் 0.3. இதுல இருக்க லீஸ்ட் வேல்யூ -0.3, அதுதான் வந்து இதுக்கான டாலரன்ஸ் வேல்யூ. அப்படி இருக்கும்போது மட்டும்தான் என்னால இந்த எம்எம்சி வந்து அப்ளை பண்ண முடியும். இப்ப 12.5 டேபிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இதுதான் வந்து டேபிள். ஓகேவா? 12.5ன்றது மிட் வேல்யூ. -0.3 நீங்க கொடுக்கும்போது 12.2ன்ற வேல்யூ கிடைக்கும். அதுவே +0.3 கொடுக்கும்போது 12.8 வந்து கிடைக்கும். இப்ப 12.2ல இருக்கும்போது நம்மளோட டாலரன்ஸ் வேல்யூ என்ன? 0.4. அது வந்து நம்ம அந்த ஃபியூச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம்ல பார்த்த சேம் வேல்யூ தான். ஓகேவா? சப்போஸ் என்னோட டயாமீட்டர் 12.2ல இருந்து, இப்ப பாருங்க, இப்ப இந்த பாட்டை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்ப இந்த பாட்டை வந்து எடுப்பேன். இந்த சர்க்குலர் ப்ரொஃபைலுக்கான டயா 12.2. ஓகேவா? இப்ப இதுக்கான டாலரன்ஸ் வேல்யூ தான் வந்து 0.4. கரெக்டா அதோட சென்டர்ல வந்து ஸ்பெசிஃபை பண்றோம். இதுக்கான டாலரன்ஸ் வேல்யூ தான் வந்து 0.4. ஓகேவா? நம்ம இதோட சென்டர் பாயிண்ட் வந்து இந்த வேரியேஷனுக்குள்ள இருக்கலாம். சப்போஸ் இங்க எம்எம்சி இருக்கு, நோட் பண்ணீங்கன்னா இதுல வந்து 12.3 வந்து மாறுது. டயா வந்து நீங்க ட்ரில் பிட் யூஸ் பண்ணி மிஷினிங் பண்ணும்போது 12.5 இருக்கிறது 12.3 வந்து மாறுது. அப்ப இந்த டாலரன்ஸ், சென்டர் சர்க்குலர் டாலரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலா இன்க்ரீஸ் ஆகும். சாரி, இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப அடிஷனலா இன்க்ரீஸ் ஆகும். 0.4 இருக்கிறது ஒரு போனஸ் டாலரன்ஸ். 0.1 அப்ளை ஆகி 0.5 வந்து டிட்டர்மைன் ஆகும். இப்படி ஆகும்போது இதோட சென்டர் பாயிண்ட் வந்து இதுக்குள்ள எங்க வேணா ஆக்ட் ஆகலாம். தட் மீன்ஸ் எங்க வேணாலும் வந்து நான் இந்த எக்ஸாக்ட் டாலரன்ஸ்க்குள்ள மிஷினிங் பண்ணலாம். அதுக்கான டிட்டர்மைன் தான் இது. வந்து எங்க அப்ளை பண்ணுவாங்கன்னா கிளியரன்ஸ் ஃபிட்டுக்கு மட்டும் தான் இந்த டாலரன்ஸ், மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் இல்ல லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுவாங்க. மற்றபடி உங்களுக்கு பெர்ஃபெக்டா ஜாயின் ஆகணும்னா அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி எம்எம்சி வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க. ஆர்எஃப்எஸ், அதாவது எஸ்ன்னு ஒரு சிம்பிள் வந்து பார்த்திருப்பீங்க, ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஃபேஸ் சைஸ், அதை தான் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா பெர்ஃபெக்டா அந்த டாலரன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்றது. ஏன் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, இப்ப ஜென்ரலா ஒரு பார்ட், ஒரு போல்ட்ல ஒரு நட்டை வந்து நீங்க பிளேஸ் பண்றீங்க, கிராஜுவலான ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணி பிளேஸ் பண்றீங்க, அதுக்கு வந்து டாலரன்ஸ் வந்து ரொம்ப அப்ளை பண்ண தேவையில்லைன்னா நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். பட் இதுவே வந்து ஒரு பிஸ்டன் வந்து ஒரு சிலிண்டர் பிளாக்ல வந்து பிளேஸ் பண்றீங்கன்னா அங்க டாலரன்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அந்த மாதிரி ஏரியாவுக்கு மாடிஃபயர்ஸ்னு ஒன்று யூஸே பண்ண மாட்டாங்க. அதுதான் வந்து டிஃபரன்ஸ். இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ்க்கான கேட்டகரி. பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாக்ட் டேபிள்ஸே வந்து ஸ்பெசிஃபை ஆகுது. 12.2ன்றது 0.4 டாலரன்ஸ். இது இன்க்ரீஸ் ஆக போனஸ் டாலரன்ஸ் வந்து அப்ளை ஆகிட்டே இருக்கும். அண்ட் அந்த மேக்ஸிமம் கண்டிஷன்ஸ் பாத்தீங்கன்னா 12.5 பிளஸ் 0.3 இருக்குல்ல, பிளஸ் 0.3ன்றது அந்த லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன்ஸ், அது வந்து 12.8. அப்ப வந்து என்னோட டாலரன்ஸ் வேல்யூ 1.0. ஓகே, இந்த மாதிரி அடிஷனலா ஒரு போனஸ் டாலரன்ஸ் வந்து அப்ளை பண்றதுக்கு தான் வந்து எம்எம்சின்னு வந்து யூஸ் பண்றது. டோட்டலா அதை ஸ்பெசிஃபை பண்றதா வந்து இந்த ஃபியூச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம். ஓகேவா? இதுதான் டீனு வந்து ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. அண்ட் லாஸ்டா வந்து இந்த ஹோல்ஸ் நோட் பண்ணீங்கன்னா 22.2 பிளஸ் ஆர் மைனஸ் 0.1. இங்க எம்எம்சி கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம எந்த வேல்யூ எடுக்கணும்? 22.2 மைனஸ் 0.1 அந்த வேல்யூஸ் எடுத்தீங்கன்னா தான் உங்களால இந்த டாலரன்ஸ் எம்எம்சின்றது யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்ப இந்த டாலரன்ஸ் வந்து 22.1 இருக்குன்னா அப்ப வந்து நம்ம அடிஷனலா டாலரன்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 0.2 0.3 இந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணிருக்கலாம். இந்த இடத்துல டிக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. ஏன் அப்ளை பண்ணிருக்காங்கன்னா இங்க டோட்டலா இந்த ஃபியூச்சர் கண்ட்ரோல் பேஸ் பண்ணி தானே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம். இப்ப இங்க எம்எம்சி பேஸ் பண்ணி தானே இங்க டின்னு ஒரு டேட்டம் வந்து அப்ளை பண்ணிருக்கோம். அதை மீன் பண்றதுக்கு தான் இந்த லாஸ்ட் ஃபியூச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம்ல டிக்கு பக்கத்துல ஒரு எம்எம்சின்னு ஒண்ணு அப்ளை ஆயிருக்கு. இதுதான் இந்த சிம்பிளான ஒரு ரெக்டாங்குலர் பாரை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி மிஷினிங் பண்ணணும், அந்த டாலரன்ஸ் கண்ட்ரோலுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு சிம்பிள் பிளாக்ல வந்து சொல்லியிருக்கோம்.
இப்ப இதுவே ஒரு அடுத்த எக்ஸாம்பிள் வந்து நோட் பண்ணீங்கன்னா இதுதான் வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரு ரெக்டாங்குலர் பிளாக்ல வந்து நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இதுவே வந்து ஒரு சிலிண்டர் பிளாக்ல வந்து அப்ளை பண்ணா எப்படி இருக்கும்? இங்கே வந்து டேட்டம்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. பட் இந்த டேட்டம் நோட் பண்ணீங்கன்னா டைமென்ஷன்ஸ்ல ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. அட் த சேம் டைம் இங்க டாலரன்ஸ் அடிஷனலா வந்து ஜிடிஎன்டி சிம்பிள் பெர்பெண்டிகுலர் சிம்பிள் வந்து அப்ளை ஆயிருக்கு. பொசிஷன் சிம்பிள் டிஃபால்ட்டா ஒரு ப்ரொஃபைல் ஒரு ஹோலா இருக்கட்டும் ஒரு ஷாப்டா இருக்கட்டும் அந்த பர்டிகுலர் ரீஜன்ல ஸ்பெசிஃபை பண்ணனா நான் இந்த பொசிஷன் டாலரன்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். 4 இடத்துல அப்ளை பண்றதுனால 4 இன்ட்டு மீன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் அதோட டயாமீட்டர் என்ன 3.1. ஓகேவா? இந்த டாலரன்ஸ் ஜோன் 0.03. ஓகேவா? இந்த டாலரன்ஸ் வேல்யூஸ் ஸ்பெசிஃபை பண்றதுதான் இது. இது ஜென்ரலா நம்மளுக்கு வந்து தெரியும் எப்படி இதை வந்து அப்ளை பண்ணணும். பட் இந்த ஏரியாவை மட்டும் நம்ம வந்து ஸ்பெசிஃபையா நோட் பண்ணுவோம். இதை எப்படி நம்ம அப்ளை பண்றது? டாலர் டேட்டம் வந்து இங்க அப்ளை பண்ணிருக்காங்க. அது அட் த சேம் டைம் நோட் பண்ணீங்கன்னா இங்க லிமிட் டாலரன்ஸ் கோஆர்டினேட் டாலரன்ஸ்ல இருக்க லிமிட் டாலரன்ஸ் டைப்ஸ் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. டோட்டலா டைமென்ஷன்ஸ் 16 எனக்கு வேணும்னு சொல்லல. 15.9ல இருந்து 16.0 எனக்கு மெயின்டைன் பண்ணும். ஸோ 15.95 இருக்கலாம், 15.98 இருக்கலாம். இந்த டாலரன்ஸ் ஜோனுக்குள்ள கண்ட்ரோல் பண்றது தான் வந்து இந்த லிமிட் டாலரன்ஸ். ஆல்வேஸ் எந்த ஒரு டைமென்ஷனா இருந்தாலும் சரி இதை வந்து பர்ஃபெக்டா ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஏ டேட்டா. அதுக்கு வந்து இப்ப அந்த எக்ஸாக்ட் ப்ரொஃபைலே வந்து நான் எடுத்துக்கிறேன். இதுதான் அந்த ப்ரொஃபைல். அந்த பார்ட்டை வந்து மிஷினிங் பண்ணது. இதை வந்து நம்ம 16.0ல மெயின்டைன் பண்ணலாம், 15.95 இந்த மாதிரி ஜோன்ல வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி. இதை வந்து நான் டேட்டம் யூஸ் பண்ணி இப்ப அசம்பிள் பண்ண போறேன். சாலிட் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து இப்ப நான் அசம்பிள் பண்றேன். எக்ஸாக்டா இந்த பார்ட்டும் அதுக்கான ஃபிக்ஸிங் பார்ட்டையும் வந்து எடுத்துட்டு வரோம். இது வந்து ஃபிக்ஸபிள் பார்ட், இது வந்து மூவபிள் பார்ட். ஓகேவா? இப்ப இந்த டேர்ம்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றதுக்கு டாலரன்ஸ் ஏரியாவை நோட் பண்ணீங்கன்னா டேட்டம் வந்து ஃபேஸ்ல வந்து அப்ளை ஆகல. ஃபேஸ்ல அப்ளை பண்ணா அந்த ஃபேஸை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணலாம். பட் இங்க வந்து டைமென்ஷன்ஸ்ல வந்து அப்ளை ஆயிருக்கு. அப்படின்னா ஆக்சிஸை தான் அரெஸ்ட் பண்ணுவோம். எப்பவுமே ஒரு டேட்டம் வந்து ஒரு டைமென்ஷன்ஸ்ல வந்து மீட் பண்ணிருக்குன்னா அப்போ வந்து ஆக்சிஸை தான் அரெஸ்ட் பண்ணுவோம். இப்போ இந்த சென்டர் ஆஃப் த ஆக்சிஸ் வந்து பெர்ஃபெக்டா நம்ம அரெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஆப்போசிட் பார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதோட ஆக்சிஸை வந்து நான் ஷோ பண்ணிக்கிறேன். இதுதான் ஆக்சிஸ். இதை வந்து எக்ஸாக்டா இந்த ஆக்சிஸ்ல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இதை வந்து பெர்ஃபெக்டா இதுல வந்து ஃபிக்ஸ் பண்றேன். இந்த ஆக்சிஸ் வந்து இப்ப இந்த ஆக்சிஸ்ல வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் அ மினிட். ஓகே. ஒன்ஸ் இந்த ஆக்சிஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் டேட்டம் வந்து எங்க அப்ளை ஆகிருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர் கண்ட்ரோல் ஏரியா. இதுல வந்து பெர்பெண்டிகுலர் டாலரன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை ஆயிருக்கு. பெர்பெண்டிகுலர் எதை மீன் பண்றாங்க? எக்ஸாக்டா இந்த ஃபேஸ்ல இருந்து தான் வந்து இந்த ஃபியூச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் அந்த ரெக்டாங்குலர் போர்ஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. பெர்பெண்டிகுலர் டாலரன்ஸ் வந்து எக்ஸாக்டா அந்த ஃபேஸை தான் வந்து நம்ம லாக் பண்ணணும். எதை பேஸ் பண்ணி? ஏ டேட்டாவை பேஸ் பண்ண மாதிரி. இப்ப ஏ இங்க இருக்கு. இங்க இருந்து பெர்பெண்டிகுலர்ல இருக்க இந்த ஃபேஸை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணணும். சோ இதை வந்து அட்டாச் பண்றதுக்கான டேர்ம் தான் அது. இந்த ஃபேஸை எக்ஸாக்டா இந்த ஃபேஸ் கிட்ட நான் வந்து லாக் பண்றேன். ஓகேவா? இந்த ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலரா தான் இது இருக்கு. இன்னும் கிளியரா சொல்லணும்னா இப்ப நான் டிராப் பண்ற லைன் தான் வந்து ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த ஆக்சஸை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த லைன் தான் வந்து டி. எக்ஸாக்டா இதுதான் பெர்பெண்டிகுலர் டாலரன்ஸ். இதை நம்ம இதுக்கு பெர்பெண்டிகுலரா இதை ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும்னா ஃபேஸ் டு ஃபேஸ் அட்டாச் பண்ணாதான் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுக்கான டேர்ம் வந்து இங்க மீட் பண்றதா இந்த பெர்பெண்டிகுலர் டாலரன்ஸ். இதே வந்து பேரலல்னு அப்ளை பண்ணா அதை வந்து ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ண முடியாது. பெர்பெண்டிகுலர்னு அப்ளை பண்ணா மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அண்ட் இதை வந்து ஓவராலா வி டேட்டம்னு வந்து ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் வந்து நோட் பண்ணீங்கன்னா இந்த டோட்டல் சிஹெச்ஆர் கண்ட்ரோல் ஃப்ரேம்ல
பொசிஷன் டாலரன்ஸ்னு ஒன்று அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த பொசிஷன் டாலரன்ஸ்ன்றது இந்த 0.2 நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இதை டோட்டலா கண்ட்ரோல் பண்றது. இந்த ப்ரொஃபைல் வந்து எக்ஸாக்டா அந்த ஆப்போசிட் போல்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கான டேர்ம் தான். அண்ட் போத் டேட்டம் ஏ டேட்டமும் பி டேட்டமும் இதுல வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஹோல்ஸ் வந்து பெர்ஃபெக்டா இதுக்கேற்ற மாதிரி இப்போ ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அதுக்கான டேர்ம் தான் வந்து அந்த லாஸ்ட் ஃபியூச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம். இதுதான் வந்து இந்த செகண்ட் சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள். இப்ப ஒரு லாஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் வைஸா நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த எக்ஸாம்பிளை வந்து நோட் பண்ணீங்கன்னா நார்மலா ஒரு ஷாஃப்ட், ஒரு பர்டிகுலர் பார்ட், இந்த பார்ட்ல டிஃப்ரெண்ட் டாலரன்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணீங்கன்னா டேட்டம்ஸ் எப்பவுமே வந்து ஆர்டரா போகணும். அப்பதான் வந்து பெர்ஃபெக்டா அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டேட்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் டேட்டம் வந்து இந்த ஹோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் 1 by 1 சிடின்னு 1 by 1 ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம், இதுல லிமிட் டாலரன்ஸ் வந்து நோட் பண்ணீங்கன்னா எப்பவுமே அவுட்டர்ல தான் அப்ளை பண்றாங்க. இந்த 7.75 to 8.25, அதே மாதிரி இந்த 9.9ல இருந்து 10.1, இதெல்லாமே வந்து இந்த கோஆர்டினேட் டாலரன்ஸ் எல்லாம் அவுட்டர்ல மட்டும்தான் அப்ளை பண்றாங்க. பட் இன்னர் ஏரியா ரொம்ப நம்மளுக்கு பெர்ஃபெக்டா அசம்பிள் பண்ணணும், இந்த ஹோல்ஸ் எல்லாம் எக்ஸாக்டா லாக் பண்ணணும், அந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து லாக் பண்றாங்க. அதுதான் வேரியேஷன். அது வந்து ஒரு லிமிடேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த இடத்துல எல்லாம் வந்து நம்ம லிமிட் டாலரன்ஸ் இல்ல கோஆர்டினேட் டாலரன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துக்கு எப்பவுமே இந்த மாதிரி ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அட் த சேம் டைம் அவுட்டர் ஜோன்ஸ்ல வந்து நம்ம இதை ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்பதான் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ இங்கெல்லாம் வந்து லிமிட் டாலரன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க பைலேட்ரல் டாலரன்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இங்க ரேடியஸ் வந்து எனக்கு +0.5, ரேடியஸ் 3ல இருந்து +0.5 இல்ல -0.5 இருக்கலாம். இந்த ஃபேஸை வந்து லாக் பண்றாங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து லாக் பண்றாங்க. பட் அவுட்டர் ஜோன்ல நோட் பண்ணீங்கன்னா எல்லாமே வந்து லிமிட் டாலரன்ஸ் யூஸ் பண்ணி வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. பட் இந்த ஏரியால அப்ளை பண்ணிருக்காங்களே, இதுவும் அவுட்டர் தானே அப்படின்னா இது வந்து இன்னொரு பார்ட் கூட வந்து ஃபிக்ஸ் ஆக போகுது. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஜோன். அங்க ஃபிக்ஸ் பண்ணா எனக்கு வந்து ஆயில் லீக்கேஜ் எதுவும் இருக்காது, இல்ல வந்து வியர் வந்து கிரியேட் ஆகாது. அந்த மாதிரி ஜோனை வந்து நான் பெர்ஃபெக்டா பொசிஷன் பண்ணணும் சர்க்குலர் டாலரன்ஸ் யூஸ் பண்ணினா அதுக்கு வந்து நான் இந்த ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். அண்ட் இதுல என்னென்ன சிம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிருக்காங்க நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். பெர்பெண்டிகுலர் சிம்பிள் யூஸ் பண்ணிருக்காங்க, இங்க ஃபிளாட்னஸ் டாலரன்ஸ் சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, இங்க வந்து நோட் பண்ணீங்கன்னா வந்து ரன் அவுட் டாலரன்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, இங்க பொசிஷன் டாலரன்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ரன் அவுட்னா எப்பவுமே வந்து ஒரு பார்ட் வந்து ரன்னிங் கண்டிஷன்ல இருக்கும்போது அதோட டாலரன்ஸை வந்து மெஷர் பண்றது. பாத்தீங்கன்னா ஷாஃப்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதோட டாலரன்ஸை டயல் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி வந்து மெஷர் பண்ணுவாங்க. அந்த மெஷரிங் ஜோனுக்காக தான் இந்த ரன் அவுட் டாலரன்ஸ் வந்து யூஸ் பண்றது. இதுலயே வந்து 2 டைப்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. டோட்டல் ரன் அவுட், இந்த ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்றதுக்கு நார்மல் ரன் அவுட்ன்றது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாலரன்ஸ் வேரியேஷன்ஸ் வந்து இருக்கு. பாத்தீங்கன்னா அவுட்டரை ஸ்பெசிஃபை பண்றதுக்கு +or- டாலரன்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. பட் இன்னர் ஜோன்ஸை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி இங்க ஃபேச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்றாங்க. அண்ட் லாஸ்ட் இதுக்கு பாக்ஸ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 85 mm டயாமீட்டர். எக்ஸாக்டா இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு டைமென்ஷன். ஃபிக்ஸ் சர்க்கிளை டிட்டர்மைன் பண்றதுக்காக இந்த 85ன்ற டயாமீட்டரை ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. இப்போ ஆர்டரா 1 by 1 நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாமா? இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதே வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸாக்டா அந்த பார்ட்டை வந்து இப்ப நம்ம அசெம்பிள் பண்ணணும். இதுதான் அதோட மேட்டிங் பார்ட், இதுதான் நம்மளோட ஒரிஜினல் பார்ட். இது ஆல்ரெடி வந்து டிசைன் பண்ணியாச்சு. இந்த பார்ட்டை அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ABC இந்த ஆர்டர்ல தான் வந்து நம்ம ஃபிக்ஸும் பண்ணணும். ஓகேவா? ரன் அவுட் டாலரன்ஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன், ரன்னிங் கண்டிஷன்ல இருக்கும்போது டயல் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி மெஷர் பண்றதுக்கு தான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ஃபிளாட்னஸ் டாலரன்ஸ் வந்து இங்க அப்ளை பண்ணிருக்காங்க. ஃபிளாட்னஸ் டாலரன்ஸ் எதுக்கு அப்ளை பண்ணணும், இந்த பர்டிகுலர் ஜோன்ல நோட் பண்ணீங்கன்னா இப்ப இந்த பார்ட் இருக்கு.
இந்த பார்ட்ல இந்த ஃபேஸ் வந்து பிளாட்டா இருக்கு. எப்படி சொல்றோம்னா இப்ப இங்க நோட் பண்ணீங்கன்னா பிளாட்டா ஒரு லைன் மாதிரி தெரியுதா? சோ இந்த பிளாட்னஸ் வந்து கம்ப்ளீட்டா சர்ஃபேஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அது டிட்டர்மைன் பண்றதுக்கு தான் வந்து இந்த பிளாட்னஸ் டாலரன்ஸ்ன்றது யூஸ் பண்றது. அண்ட் இதுக்கான அடிஷனல் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 0.03 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்ப இந்த பார்ட் இருக்கு, இதை வந்து நான் மிஷினிங் பண்ணும்போது எக்ஸாக்டா நோட் பண்ணீங்கன்னா இப்ப இது வந்து எவ்வளவு டயா 104 mm டயாமீட்டர்ல இருக்கு. இதுக்கு நான் பிளாட்னஸ் டாலரன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இந்த 104ன்னு இருக்கிறது அடிஷனலா எனக்கு 0.03 வந்து ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. ஸோ பிளஸ் அண்ட் மைனஸ்ன்னு ஒன்று இருக்கு. இதோட வேரியேஷன் வந்து நான் கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த டிஃபரன்ஸ்ல தான் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இதோட பிளாட்னஸ் வந்து சப்போஸ் ஆஃப்டர் மிஷினிங் ப்ராசஸ்க்கு அப்புறம் இதை வந்து ஜஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனா மாத்திக்கிறேன் ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. ஆஃப்டர் மிஷினிங் ப்ராசஸ்க்கு அப்புறம் இந்த ஸ்ட்ரெயிட்னஸா இல்லாம, ஏன்னா டிசைன் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கும், மிஷினிங் பண்ணும்போது லைட்டா ஒரு வேரியேஷன் வந்து கிரியேட் ஆகும்ல. அந்த வேரியேஷனுக்கு எப்படின்னா பாருங்க, இந்த பாயிண்ட்ல இருந்து மைனரான ஒரு சேஞ்சஸ் தான் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு மைனரா வந்து ஆக்ட் ஆகுது இந்த டிஃபரன்ஸ். ஓகேவா? இந்த பார்ட்ல இருந்து அந்த பார்ட்டுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகுறது. இந்த வேரியேஷனுக்குள்ள மட்டும்தான் எனக்கு ஆக்ட் ஆகணும். ஸோ இந்த ஃபிளாட்னஸ் இந்த டாலரன்ஸ்குள்ள வந்து அப் அண்ட் டவுன்ல பிளஸ் ஆர் மைனஸ்ல எனக்கு வந்து மிஷினிங் பண்ணலாம். பட் இதுக்குள்ள மட்டும் பிளேஸ் ஆனாதான் என்னால அசம்பிள் பண்ண முடியும் பர்ஃபெக்டா. அதுக்குதான் இங்க வந்து ஃபிளாட்னஸ் டாலரன்ஸ். எப்பவுமே இது வந்து ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ்ல அப்ளை பண்றதுக்கு மட்டும்தான் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து 3D மெஷர்மெண்ட்னு சொல்லுவாங்க. 2Dக்கு வந்து ஸ்ட்ரைட்னஸ் வந்து அப்ளை ஆகும். அது ஃபுல்லாவே ஜிடிஎன்டி சிம்பிள்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் ஆயிருக்கு. அது வந்து லேட்டரா கோர்சஸ் பேஸ் பண்ணி நீங்க பாத்துக்கோங்க. இப்ப இந்த ஃபிளாட்னஸ் டேட்டம் ஏன்னு ஒன்னும் அப்ளை ஆகும். இப்ப அதை அப்படியே வந்து நான் அசம்பிள் பண்றேன். ஃபிளாட்னஸ் டாலரன்ஸ் இப்ப அப்ளை பண்ணிருக்கேன். ஏ டேட்டம் இந்த எக்ஸாக்ட் ஃபேஸ் வந்து இந்த ஆப்போசிட் ஃபேஸ் கூட ஃபர்ஸ்ட் இதுதான் அசம்பிள் ஆகும். ஓகேவா? ஒன்ஸ் ஏ டேட்டா அசம்பிள் ஆகிடுச்சு, ஏ வந்து நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பி. பி வந்து எதை ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க? இந்த லார்ஜ் டயாமீட்டர் ஹோல். அதோட சைஸ் லிமிட் டாலரன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 44.9ல இருந்து 45 வந்து இருக்கு. ஸோ அதுக்குள்ள என்னோட மிஷினிங் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 44.9. ஸோ ரொம்ப பெர்ஃபெக்டா நான் வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுக்காக தான் இந்த டாலரன்ஸ் வேல்யூஸ் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சர்க்குலர் டாலரன்ஸ், அதோட பொசிஷனை வந்து மீன் பண்றது. அண்ட் எதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கணும் நோட் பண்ணீங்கன்னா ஏக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கணும். அதை டிட்டர்மைன் பண்றதுதான் வந்து இங்க ஏ. இங்க ஆல்ரெடி வந்து இதுக்கு பெர்பெண்டிகுலரா தான் இந்த டாலரன்ஸ் இந்த ஹோலே வந்து இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலரா தானே இருக்கு. அதை மீன் பண்றதுதான் இந்த டாலரன்ஸ், பெர்பெண்டிகுலர் டாலரன்ஸ் 0.03. ஓகேவா? ஒன்ஸ் இதை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த பெர்பெண்டிகுலர் எக்ஸாக்டா இதை வந்து நான் இதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஃபிக்ஸ் பண்ணணும். ஆக்சிஸ் வந்து பெர்பெண்டிகுலருக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். எக்ஸாக்டா இந்த ஃபேஸ்ல பெர்பெண்டிகுலரா ஏக்கு பெர்பெண்டிகுலரா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த டேர்ம்ல பார்த்தா இது வந்து பெர்பெண்டிகுலர் தானே, ஏன்னா இந்த ஃபேஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் இந்த ஆக்சிஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ ரைட் ஆங்கிள் பேஸ் பண்ணி இது வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஓகேவா? பி டேட்டம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நோட் பண்ணீங்கன்னா சி டேட்டம். அண்ட் சி வந்து எந்த போல, இது ஆல்ரெடி வந்து நம்ம லாக் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி தான். சி வந்து இந்த ஸ்பெசிஃபையான இந்த ஹோல், இது வந்து ரன்னிங் கண்டிஷன்ல இருக்கு. ஸோ இந்த ஷாஃப்ட் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குன்றதுக்கான மீனிங். இந்த ஷாஃப்ட் ரொட்டேஷன் கண்டிஷன்ல இருக்கு, அதை ஸ்பெசிஃபை பண்றதுக்கு தான் வந்து இங்க ரெனோட் டாலரன்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. அதோட பாயிண்ட் கண்ட்ரோல் தான் 0.1. ஸோ இந்த டேட்டம் தான் வந்து சி. அதை வந்து ஆல்ரெடி வந்து நம்ம லாக் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த டாலரன்ஸ் இதுவும் வந்து சி பேஸ் பண்ணி தான் இருக்கு. இந்த சியை யூஸ் பண்ணி தான் இதை வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. 1 by 1 அந்த டாலரன்ஸை வந்து நோட் பண்ணினா இது எல்லாமே ஸ்பெசிஃபை இருக்கு. அண்ட் லாஸ்ட் வந்து பொசிஷனிங் டாலரன்ஸ். பாத்தீங்கன்னா இந்த ஹோல்ஸை வந்து எக்ஸாக்டா இந்த ஷாஃப்ட் கூட வந்து நம்ம பிளேஸ் பண்ற மாதிரி. இதுதான் பொசிஷனிங் டாலரன்ஸ்.
அண்ட் இந்த மாடிஃபயர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் எல்லாமே அதுக்கு ரிலேட்டடாவே தான் அப்ளை பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா எங்கெங்க மாடிஃபயர்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸோ அடிஷனலா ஒரு டாலரன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். எம்எம்சில இருந்து எல்எம்சி வரைக்கும் அந்த டாலரன்ஸ் வேரியேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் இந்த டயாமீட்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கான டேர்ம் தான் வந்து இது. அண்ட் இங்க வந்து லிமிட் டாலரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து எந்த விதமான ஒரு மாடிஃபயர்ஸும் யூஸ் பண்ணல. ஸோ நம்ம மெயின்டைன் பண்ணும்போது பெர்ஃபெக்டா இந்த 0.1 இன்னும் கிளியரா சொல்றேன். சப்போஸ் அந்த சர்க்குலர் ப்ரொஃபைல் இருக்கு, இதுதான் வந்து 0.1 டாலரன்ஸ் வச்சுக்கணும். இந்த 0.1 டாலரன்ஸ்க்குள்ள மட்டும்தான் எனக்கு இந்த சர்க்குலர் ஹோல் அந்த ஷாஃப்ட் வந்து பிளேஸ் ஆகணும். அதாவது 26 இருக்குல்ல, அது வந்து பிளேஸ் ஆகணும். ஸோ இப்ப இது 26 வைக்கிறேன், சும்மா ஃபிக்ஸ் பண்றேன். பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா இந்த சென்டர் பாயிண்ட் இந்த சர்க்குலர் டாலரன்ஸ் ஜோனுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். இதுக்கு தாண்டி இங்க எக்ஸிட் ஆகக்கூடாது. ஸோ இதுக்குள்ள எங்க வேணாலும் நம்ம வந்து மிஷினிங் பண்ணிக்கலாம். அதை டிட்டர்மைன் பண்றதுக்கு தான் வந்து இங்க 0.1 அப்ளை பண்ணிருக்காங்க. அண்ட் இங்க மாடிஃபயர்ஸ் வந்து அப்ளை பண்றது காரணம் இங்க பொசிஷன் பண்றது 0.3 டாலரன்ஸ்ல. சப்போஸ் இந்த ஹோலோட சைஸ் வந்து ஏன்னா ஆல்வேஸ் ஹோலுக்கு எப்பவுமே மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப 8.8 தான் வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம். அந்த 8.8க்கு கன்சிடர் பண்ணும்போது இங்க 0.3ன்ற சர்க்குலர் டாலரன்ஸ் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். எக்ஸாம்பிள் இப்ப இது வந்து 8.8 டேர்ம்ல இருக்கு. அப்போ வந்து நம்ம 0.3ன்ற இந்த மாடிஃபயர் டாலரன்ஸை வந்து அப்ளை பண்ணலாம். சப்போஸ் இப்ப இது வந்து ஆட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 8.9 வந்து ஆட் ஆகுது அப்படின்னா போனஸ் டாலரன்ஸும் வந்து ஆட் ஆகும். இப்ப இங்க 8.9 வந்து சப்போஸ் நான் ட்ரில்லிங் பண்ணும்போது அடிஷனலா வந்து ட்ரில் பண்ணிடுறேன், கொஞ்சம் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறேன்னா அதை பொசிஷன் பண்றதுக்கான வேரியேஷன் இதை வந்து +1ன்ற போனஸ் டாலரன்ஸும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ள நீங்க எங்க வேணாலும் இந்த சர்க்குலர் ப்ரொஃபைலை வந்து பொசிஷன் பண்ண முடியும். அண்ட் நான் ஆல்வேஸ் சொன்ன மாதிரி இது கிளியரன்ஸ் ஃபிட்டுக்கு தான் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்டுக்குலாம் இதை வந்து அப்ளை பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் ஆர்எஃப்எஸ்ன்ற அந்த எக்ஸாக்ட் மாடிஃபயர்ஸ் அண்ட் மாடிஃபயர்ஸே வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த எஸ்ன்றது கூட யூஸ் பண்றது. ஓகேவா? இதுதான் வந்து இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் வைஸா உங்களுக்கு வந்து ஜிடிஎன்டிஏ பேசிக் ஒரு ஓவர் வியூ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் இன்டெப்தா நீங்க வந்து லேர்ன் பண்ண 1 by 1 தான் வந்து லேர்ன் பண்ணணும். அது எப்படின்னா இந்த இதுதான் எங்களோட பிளாட்ஃபார்ம் Kaliru.inன்ற பிளாட்ஃபார்ம். ஓகேவா? ஒன்ஸ் இதுக்குள்ள நீங்க என்டர் ஆயிட்ட பிறகு இங்க வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் வந்து அவைலபிளா இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஜிடிஎன்டி வந்து நீங்க லேர்ன் பண்ணணும்னா நீங்க வந்து ஜிடிஎன்டி இதுல லேர்ன் நவுன்னு கொடுத்துட்டு கூட லேர்ன் பண்ணலாம். லைஃப் டைம் ஆக்சஸ் பேஸ் பண்ணி அப்புறம் டெக்னிக்கல் சப்போர்ட் எந்த டைம் நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணாலும் டவுட்டை வந்து நான் வந்து கிளாரிஃபை பண்ணுவேன், வாட்ஸ்அப் இல்லை கூகுள் மீட் யூஸ் பண்ணுவேன். இதுதான் ஜென்ரலா பாத்தீங்கன்னா சிலபஸ். என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அபவுட் ஜிடிஎன்டினா, ஜிடிஎன்டினா என்னென்ன மிஷின்ஸ் வந்து பேசிக்கா யூஸ் பண்றாங்க, அதாவது மில்லிங் மிஷின்ஸ், லேத்து, டேர்னிங் மிஷின்ஸ், நெக்ஸ்ட் சிஎன்சி மிஷின்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் என்னென்ன யூஸ் பண்றாங்க, மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்ன யூஸ் பண்றாங்க, பாத்தீங்கன்னா சிஎம்எம் மிஷின்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க, சர்ஃபேஸ் பிளேட் வந்து யூஸ் பண்றாங்க, டயல் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி மெஷர் பண்றாங்க, ஹைட் கேஜ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேஜஸ் யூஸ் பண்ணிலாம் ஒரு பார்ட்டை வந்து மெஷர் பண்றாங்க டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக. அது என்னென்ன டிஃப்ரென்ஸ் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டாலரன்ஸ். பேசிக்கா டாலரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாலரன்ஸ். ஜாமெட்ரிக்கலும் ஒரு டாலரன்ஸ் தான், டைமென்ஷனிங்கும் ஒரு டாலரன்ஸ் தான். ஜாமெட்ரிக்கல் வந்து நம்ம நார்மலா வந்து டிசைன்ல பாக்குற மாதிரி தான், பேரலல், பெர்பெண்டிகுலர், இந்த மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி அரெஸ்ட் பண்றதெல்லாம் வந்து ஜாமெட்ரிக்கல் சிம்பிள்ஸ் டாலரன்ஸ். டைமென்ஷனிங்னா கோஆர்டினேட் டாலரன்ஸ் சொல்லுவாங்க, யூனிலேட்டரல் டாலரன்ஸ், பைலேட்டரல் டாலரன்ஸ், அதாவது பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் நியூமரிக்கல் டேர்ம்ஸ் தான் நம்ம அப்ளை பண்றது வந்து கோஆர்டினேட் டாலரன்ஸ். அந்த டிஃபரன்ஸை வந்து டீட்டெயிலா எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டேட்டம். டேட்டம் மீன்ஸ் ஒரு பார்ட்டை வந்து எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்றது. ஒரு சிலிண்ட்ரிக்கல் பார்ட்டை ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்றோம், ஒரு ரெக்டாங்குலர் பார்ட்டை ஒரு ஃபிக்ஸ் பண்றோம். இப்ப நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது ஏபிசின்னு ஏன் வந்து இந்த ஆர்டரை வந்து அப்ளை பண்ணணும், பிசிஏன்னு வந்து அப்ளை பண்ணலாமே, அது வந்து ஒரு பிரின்சிபல் பேஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணணும். அது என்னன்னு வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்புறம் டேட்டம் டார்கெட்ஸ். டேட்டம் டார்கெட்ஸ்ன்றது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பர்பஸ். எதுக்குன்னா டோட்டல் ஃபேஸே வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணணுமா, இல்லை ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஏரியாவை மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணுமா, அதை எதை பேஸ் பண்ணி நான் ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றது தான் இந்த டேட்டம் டார்கெட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 14 ஜியோமெட்ரிக்கல் கேரக்டரிஸ்டிக் சிம்பிள்ஸ், ஃபிளாட்னஸ், ஸ்ட்ரைட்னஸ், சிலிண்ட்ரிசிட்டி, சர்க்குலரிட்டி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸை வந்து அப்ரோச் பண்றதா வந்து
இந்த 14 கேரக்டரிஸ்டிக் சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க, எப்படி ரீட் பண்றது, எல்லாமே வந்து ஒரு செப்பரேட் கண்டென்ட்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாடிஃபைஸ், இப்ப நம்ம பார்த்தது மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன், லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன். இங்க வந்து நான் வந்து ஒரு ஓவர் வியூவா தான் வந்து கொடுத்துருக்கேன். பட் டீட்டெயிலா எதுக்காக அது யூஸ் பண்றாங்க, ஒரு ஷாஃப்ட்ல யூஸ் பண்றதுக்கும் ஒரு ஹோல்ல யூஸ் பண்றதுக்குமான டிஃபரன்ஸ் தெரியும். அதெல்லாமே வந்து கிளியராகவே எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அண்ட் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் கண்டிஷன், ரிசல்டன்ட் கண்டிஷன். அப்பார்ட் ஃப்ரம் த மாடிஃபயர்ஸ், விர்ச்சுவல் கண்டிஷன், ரிசல்டன்ட் கண்டிஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து இது மாடிஃபயர்ஸ் இருந்தால் மட்டும்தான் அப்ளை ஆகும், இல்லைன்னா வந்து அப்ளை ஆகாது. லாஸ்ட் வந்து ஃபியூச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம், எல்லாமே ஒரு ஃப்ரேம் குள்ள இன்க்ளூட் பண்றாங்களே, அது எந்த ஆர்டர்ல வந்து இன்க்ளூட் பண்றாங்கன்ற டீடைல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் இந்த ஜிஎன்டி கோர்ஸ். அண்ட் ஒன்ஸ் வந்து கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு ஒரு